ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். மொழி அரசியலை கையில் எடுத்து சிவசேனா, கூட்டணியில் கோட்டை விட்ட எதிர்க்கட்சிகள். மும்பையை பாஜக தனதாக்கியது எப்படி? நடந்து முடிச்ச மகாராஷ்டிராவுடைய மாநகராட்சி தேர்தல்ல மும்பை, அதாவது ஆசிய கண்டத்திலேயே பணக்கார மாநகராட்சியா இருக்கக்கூடிய மும்பை யார் வசம் போகும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. 4 நூற்றாண்டுக்கு மேலா தன்னுடைய கோட்டையா வச்சிருக்கக்கூடிய சிவசேனா அதை அப்படியே தக்க வச்சுக்குமா அப்படின்னு பார்த்த சூழல்ல பாஜக கிட்ட பறி கொடுத்திருக்கு. அப்போ சிவசேனா என்ன தவறுகள் செஞ்சது, என்ன மாதிரியான அரசியல்ல முன்னெடுத்தாங்க, என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் அங்க பேசப்பட்டது, பாஜக வகுத்த வியூகங்கள் என்ன, எதிர்கட்சிகள் எங்கெல்லாம் கொண்டு விட்டாங்க, இப்படி மும்பை அரசியலை சுத்தி அங்கு வகுக்கப்பட்ட வியூகங்களை சுத்தி பல கேள்விகள் நமக்கு இருக்கு. அதற்கான விடை தேடக்கூடிய முயற்சியா தான் இந்த வீடியோ. மகாராஷ்டிரால மொத்தமா இருக்கக்கூடிய 29 மாநகராட்சிகள்ல 15,000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறங்கினாங்க. அதுல மும்பை, அதாவது 227 வார்டுகளை உள்ளடக்கிய மும்பை மாநகராட்சியில மட்டும் 1,700க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டாங்க. கடைசியா 2017ல மும்பைக்கு மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அதாவது மகாராஷ்டிரால மாநகராட்சி தேர்தல் நடந்தது. 2022ல நடக்க வேண்டிய தேர்தல் பல்வேறு காரணங்களால தள்ளி போய் 2026 இப்போ நடந்தது. 2017 கடைசியா நடந்த தேர்தலுக்கும் 2026 இப்ப நடக்கிற தேர்தலுக்கும் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், சிவசேனா 2ஆ உடைஞ்சது. ஏக்நாத் ஷிண்டே, உத்தவ் தாக்கரேன்னு 2 தலைமையின் கீழே 2ஆ பிரிஞ்சிருக்கு சிவசேனா. என்னதான் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தான் உண்மையானது, அவர்கிட்ட தான் சின்னம் இருக்குன்னு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டாலும் தற்போது வரைக்கும் தான் உண்மையான சிவசேனா அப்படிங்கிறத உத்தவ் தாக்கரேவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ 2017க்கு பிறகாக 2ஆ உடைந்து சிவசேனா சந்திக்கிற முதல் தேர்தல் அப்படிங்கிறதுனால சிவசேனா உண்மையா யார்கிட்ட மக்கள் இருக்காங்க, உண்மையான சிவசேனாவா யாரை பாக்குறாங்க அப்படிங்கிற கேள்வியும் இந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல, மும்பை தேர்தல்ல முக்கியமா எல்லாராலையும் பார்க்கப்பட்டது. எந்த கூட்டணி ஜெயிக்குங்கிறத தாண்டி சிவசேனா யாருக்குங்கிறத இந்த மும்பை எலெக்ஷன் தான்ப்பா தீர்மானிக்க போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப முதல்ல நம்ம சிவசேனா ஃபேக்டரை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யாருக்கிட்ட சிவசேனா இருக்குன்னு மும்பை தேர்தல் சொல்லி இருக்கு அப்படின்னா உத்தவ் தாக்கரேன்னு தான் சொல்லணும். ஏன்னா பெரும்பான்மையான மொத்தம் 90 தொகுதிகளை பாஜக கிட்டேருந்து மாநகராட்சி தேர்தல் நிற்கிறதுக்காக 90 சீட்டுகளை வாங்கினாரு ஷிண்டே. அந்த 90 சீட்டுகள்ல 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நேருக்கு நேரா உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாவுடைய தன்னுடைய சிவசேனாவை போட்டி போட வச்சாரு ஷிண்டே. ஆனா அதுல ஷிண்டேவுக்கு தோல்விதான் பரிசா கிடைச்சதுன்னு சொல்லணும். ஏன்னா பெரும்பான்மையான பகுதிகளில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா தான் வெற்றியும் பெற்றிருக்கிறாங்க. பாஜக கூட்டணியா பாக்குறப்போ பாஜக பெரும்பான்மையான இடங்களை பெற்று மாநகராட்சி மும்பை தன்வசம் வைத்திருந்தாலும் சிவசேனாங்கிற ஒரு கட்சியை மட்டும் தனிச்சு பிரிச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உத்தவ் தாக்கரே வெற்றி பெற்றிருக்கிறார், ஷிண்டே தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத தேர்தல் முடிவுகள், அதுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை கவுண்ட் நமக்கு உணர்த்துது. அடுத்ததா கூட்டணியில என்ன கோட்டு விட்டாங்க எதிர்கட்சிகள் அப்படிங்கிறத பாக்குறோம். நம்ம நடந்து முடிஞ்ச பல மாநிலங்கள்ல நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்லையும் தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், எதிர்கட்சிகள் கூட்டணி வியூகங்கள் அமைக்கிறதுல, கூட்டணியை கட்டமைக்கிறதுல கோட்டை விட்டுறாங்கிறது. அதை பீகார்லையும் நம்ம பார்த்தோம். பீகார்லையும் கடைசி நேரத்துல தான் உறுதிப்படுத்தப்பட்டதா இருக்கட்டும், தேர்தல் சீட்டு பேரங்கள்னு பல விஷயங்கள் கோட்டை விட்டது காங்கிரஸ் கூட்டணி. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஒருவேளை காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம் இவங்க எல்லாரும் ஒரே அணியா சேர்ந்து என்டிஏ கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னு நின்னிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா மும்பையை சிவசேனா கைப்பற்றி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால அந்த தேர்தல் முடிவுகள்ல எண்ணிக்கையில பார்க்க முடியுது. இவ்வளவு தூரம் போகாம ஒருவேளை சிவசேனா ஒற்றுமையாக இருந்திருந்தாலும் மும்பை மீண்டும் சிவசேனா வசமே தக்க வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால பார்க்கலாம். ஏன்னா மொத்தமா 89 தொகுதிகளை பாஜக கைப்பற்றி இருந்து 29 தொகுதிகளை ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கைப்பற்றி இருந்தாங்க. 65 தொகுதிகளை உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கைப்பற்றி இருந்தாங்க. ராஜ் தாக்கரே 6 தொகுதிகளை கைப்பற்றியிருந்தார். காங்கிரஸ், ஏஐஎம்ஐஎம், தேசியவாத காங்கிரஸ் இவங்களெல்லாம் இல்லாம வெறும் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, ஷிண்டேவோட சிவசேனா, இவங்க 2 பேரோட அந்த 65, 29 இதை மட்டும் கூட்டினாலே போதும் 89 அப்படிங்கிற பாஜகவுடைய சீட்டை விட சிவசேனாவுடைய சீட்டு அதிகமா இருந்திருக்கும்.
இதை வைத்து தான் பல மகாராஷ்டிராவை சேர்ந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்குன்னா, பாஜகவோடது இது இப்போ இருக்க அரசியல் கணக்கோ இப்போ நடந்த பிரச்சாரத்தாலேயோ வெற்றி பெறல. அவங்களுடைய கணக்கு கடந்த 5 ஆண்டுகளா போடப்பட்டுக்கிட்டே இருந்தது. சிவசேனா 2ஆ உடைச்சு அவங்களோட பலத்தை இழக்க வச்சு அதன் மூலமா மும்பையை தான் கைப்பற்றணும் அப்படிங்கிறதும் பாஜகவுடைய கணக்குல இருந்ததா சொல்றாங்க. அதோட தேர்தல் முடிவுகளை நீங்க இதுலயே பார்க்கலாம். ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்திருந்தா, சிவசேனா உடையாம இருந்திருந்தா, மீண்டும் சிவசேனா வசமாகத்தான் மும்பை இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்றும் அங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களால வைக்கப்படுது. இன்னொன்று, அவங்க பிரச்சாரத்தில் செஞ்ச மிகப்பெரிய ஒரு தவறா எல்லாராலையும் பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா, மொழி அரசியலை ஒன்று முன்னெடுத்தாங்க. மும்பையுடைய மேயராக ஒரு மராத்தியர் தான் இருப்பா, மராத்தியம் தான் வந்து ஆளப்போகுது, நம்மளுடைய கோட்டை அப்படிங்கிறத முன்னெடுத்தாங்க. பள்ளிக்கூடங்களில் மும்மொழி திணிப்பு, ஹிந்தி திணிப்பு இதெல்லாம் எதிர்த்து இருந்தாலும் அவங்க எடுத்த மொழி அரசியல், ஹிந்தியை வந்து வடமாநில தொழிலாளர்கள் அங்கே வேலை பார்க்க வந்தவங்களோட ராஜ் தாக்கரே கடுமையாக சாடி பேசியிருந்தாரு. உத்தரப்பிரதேஷ், பீகார் மாதிரியான இடங்கள்லேருந்து வந்து இங்கே ஹிந்தியை திணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் அவ்வளோதான ஒரு மிரட்டும் துணியில் ராஜ் தாக்கரே பேசி இருந்ததெல்லாம் மிகப்பெரிய விமர்சனத்துக்குள்ளானுச்சு. அண்ணாமலையை ரசமலாயின்னு விமர்சிச்சதா இருக்கட்டும், அவரை வந்து எப்படி கால் எடுத்து நீங்கள் இங்கே வச்சிருவீங்களான்னு பார்க்கலான்னு மிகப்பெரிய கண்டனங்கள் பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு மிரட்டல் துணியில் அண்ணாமலையும் வடமாநிலத்தவர்களை பேசினதெல்லாம் தமிழர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தமிழர்களால் வந்து கோபத்துக்குள்ளாக்கப்பட்டது. இப்படி ராஜ் தாக்கரே தன்னுடைய பிரச்சாரங்களில் ஒரு சில முக்கியமான தவறுகளை பண்ணிட்டாரு. இந்த தவறுகள் எல்லாமும் தேர்தலில் எதிரொலிச்சதுன்னு சொல்லலாம். அவங்க மராத்திய வாக்குகள் மட்டும் போதும், நமக்கு மராத்தி மொழி சார்ந்த மராத்தியர்கள் இவங்க வாக்குகள் மட்டும் போதும்னு சொன்னதுனால பல்வேறு இடங்கள்ல வாக்குகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்காம போனதா சொல்றாங்க. குறிப்பா இஸ்லாமியர்களுடைய வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் ஒரு சில பகுதிகளில் வின் பண்ணியிருக்கிறாங்க உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா. இருந்தாலும் மெஜாரிட்டியா அது ஏஐஎம்ஐஎம்க்கும் காங்கிரஸுக்கும் போயிருக்கு. ஒருவேளை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஐஎம்ஐஎம், காங்கிரஸ், உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா இவங்க எல்லாரும் எதிர்கட்சிகள் எல்லாம் தேசியவாத காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அணியில நின்று இருந்தாங்கன்னா நிச்சயமாக பல மாநகராட்சிகள்ல, பெரும்பான்மையான மாநகராட்சிகளை எதிர்கட்சிகளான இந்தியா கூட்டணி கைப்பற்றி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த கணக்குகள் மூலமா நமக்கு தெரியுது. பாஜக முன்னெடுத்த அரசியலையும் நம்ம பார்க்கணும். பாஜகவும் வந்து இவங்க எப்படி மொழி அரசியலை சிவசேனா முன்னெடுத்தாங்களோ இவங்க அதே மாதிரி மத அரசியலை முன்னெடுத்தாங்க. அவங்க பிரச்சாரத்துல என்ன மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தினாங்கன்னா, எந்த காணும் மும்பையுடைய மேயராக வர முடியாது, அதாவது எந்த ஒரு இஸ்லாமியரும் மும்பையுடைய மேயர் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதியை கொடுத்திருந்தாங்க. அதன் மூலமாக ஒரு மத அரசியலை பாஜக முன்னெடுத்ததை பார்க்க முடிஞ்சது. ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில மும்பைக்கான வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க. அதை நம்ம நேற்றைய வீடியோலையும் சொல்லியிருந்தோம். பேருந்து பயணத்தில் வந்து 50% இருக்கட்டும், 5 லட்சம் பெண்களுக்கு வந்து வட்டி இல்லாத மானியத்தில் கொடுக்கக்கூடிய கடன்கள்னு பல்வேறு வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய குடிசை இல்லாத மும்பை அப்படின்னு பல கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை பாஜக கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் அவங்களும் ஒரு மத அரசியலை முன்னெடுத்திருந்தாங்க அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்பட்டது. ஆக மொத்தம் பாஜகவுடைய ஃபார்முலா அப்படிங்கிறது அங்க வெற்றி பெற்றுச்சு. சிவசேனாவை உடைக்கணும், அதன் மூலமா மும்பையை கைப்பற்றணும் அப்படின்னு நினைச்சாங்க. அது ஒண்ணுத்துல ஜெயிச்சிட்டாங்க. ஆனா உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனாவுக்கு ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு எடுத்த வாக்குறுதியை அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன்னா தன்னுடைய வெற்றியை தக்க வச்சு தான் இன்னும் களத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறாரு உத்தவ் தாக்கரேன்னு அங்க இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. ஏன்னா பல்வேறு விஷயங்கள்ல அவர் வந்து ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளானாரு. அவர் வந்து தன்னுடைய இருப்பை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேர்தலாகவும் இந்த மாநகராட்சி தேர்தல் பார்க்கப்பட்டு அவரால் முடிஞ்ச வரைக்கும் போராடி ஒரு 65 தொகுதிகள்ங்கிறது கணிசமான நல்ல ஒரு எண்ணிக்கையிலான 65 வார்டுகள் அப்படிங்கிறது. ஸோ ஒட்டுமொத்தமா சிவசேனாவை அழிக்க முடியாது தாக்கரே அப்படிங்கிற ஒரு இது இப்போ வரைக்கும் மும்பையில இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல பாஜக தோத்துட்டாங்க. ஆனா மராத்தி மட்டும் போதும் அப்படிங்கிற தன்னுடைய இதுல இருந்து இறங்கி வரல அப்படின்னா தாக்கரே பிரதர்ஸ் தொடர்ந்து தங்களுடைய தோல்விகளை தான் வரக்கூடிய தேர்தல்களையும் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸை எல்லாரையும் ஒன்றுபடுத்தி கொண்டு போகணும், அதை தான் வந்து முன்னெடுக்கணும். அப்போதான் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், அனைவருக்குமான ஒரு அரசியல் அப்படிங்கிறத தாக்கரே குடும்பம் முன்னெடுக்கணும். 20 வருடங்கள் கழித்து மும்பையை வந்து எப்படியாவது கைப்பிடிச்சிடணும், அப்படி கைப்பற்றணுங்கிறதுனாலேயே வந்து 2 பிரதர்ஸும், அதாவது ராஜ் தாக்கரே உத்தவ் தாக்கரே இணைந்திருந்தாலும் அவங்க செஞ்ச சிறு சிறு தவறுகள், கூட்டணி அமைக்கிறது, பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது, அவங்க வைத்த அரசியல் வியூகங்களா இருக்கட்டும், இதெல்லாம் தான் அவங்களுடைய தோல்விகளுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது.
ஷிண்டே இந்த முறை தனித்த சிவசேனா அப்படிங்கிற பெயரை தோல்வியை தழுவி இருக்கிறாரு. ஆனால் கூட்டணி அப்படிங்கிற பேர்ல பாஜகவுடன் இணைந்து வெற்றியை அடைஞ்சிருக்கிறாரு. பாஜக தன்னுடைய ஒரு கணக்குல வெற்றியையும் ஒரு கணக்குல தோல்வியையும் தழுவி இருக்கிறதா சொல்லப்படுது. தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல்களும் அதன் முடிவுகளும் தான் என்ன மாதிரியான அரசியலை இரண்டு பேரும் முன்னெடுக்கிறாங்க, அதுக்கு மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்க அப்படிங்கறத சொல்ல போது இப்ப நடந்து முடிஞ்ச இந்த மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்டாலும் சிவசேனா அப்படிங்கிறத அழிச்சிட முடியாது, அழிக்கல. நாங்கள் கூட்டணியை மீண்டும் சரியான கட்டமைச்சு சரியான ஒரு முன்னெடுப்புல ஒரு அரசியலை கையில் எடுத்தோம் அப்படின்னா வெற்றியை சாத்தியமாக்க முடியும். ஆனா நீங்க அதை பண்ணல அப்படிங்கிறத சிவசேனாவுக்கு மக்கள் கத்துக் கொடுத்த பாடமா பார்க்கலாம். Subscribe to One India and never miss an update. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.